Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் பீமநகரி கிராம சபா கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் பங்கேற்றார். காந்தி ஜெயந்தியை ஒட்டி அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் சஜிதா சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தளவாய் சுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மக்கள் குறைகளை கேட்டறிந்தார். சிறந்த ஊராட்சி மன்ற தலைவி என பெயர் பெற்ற சபிதா சுப்பிரமணியம் மற்றும் அவரது கணவரான அதிமுக நிர்வாகிக்கு முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் மாலை அணிவித்து விருது வழங்கி கௌரவித்தார். இந்த கூட்டத்தில் நாகர்கோவில் மாநகராட்சியுடன் பீமநகரி ஊராட்சியை இணைக்கும் தமிழக அரசின் திட்டத்திற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் தோவாளை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவரும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக இணைச் செயலாளருமான சாந்தினி பகவதியப்பன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை அனைவரும் கொண்டு சேர்ப்பதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி டூவிபுரத்தில் உள்ள மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளருமான SP சண்முகநாதன் வரும் 8ஆம் தேதி நடைபெறும் மனித சங்கிலி போராட்டத்தில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும், பூத் கமிட்டி பணியை முறையாக செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் N சின்னத்துரை, மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணைச் செயலாளர் பெருமாள் சாமி, முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் சுதாகர், வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் வக்கீல் பிரபு, அனைத்துலக MGR மன்ற துணை செயலாளர் ரா ஹென்றி, மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் நடராஜன், மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பில்லா விக்னேஷ், இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தனராஜ், சிறுபான்மை பிரிவு செயலாளர் பிரபாகர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சென்னை மதுரவாயலில் கழிவுநீர் உந்து நிலைய பணிகளை செய்ய விடாமல் தடுப்பதாக 144வது வார்டு திமுக கவுன்சிலர் மீது பெண் அதிகாரிகள் புகார் தெரிவித்துள்ளனர். வலசரவாக்கம் 144வது வார்டு திமுக கவுன்சிலர் ஸ்டாலின் கழிவுநீர் உந்து நிலையம் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளக்கூடாது என உதவி பொறியாளரையும் ஒப்பந்ததாரரையும் மிரட்டி 10 லட்சம் ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சென்னை குடிநீர் வாரிய செயற்பொறியாளர் மகாலட்சுமி மற்றும் உதவி பொறியாளர் கலைச்செல்வி ஆகியோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் உள்ள திமுக கவுன்சிலர்கள் தொடர்ந்து அரசு அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களை மிரட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் ஆண்டிக்குளம் ஊராட்சியை பவானி நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கிராம சபை கூட்டத்தில் மனு அளித்தனர். பவானி நகராட்சியுடன் ஆண்டிக்குளம் மற்றும் குருப்பநாயக்கன் பாளையம் ஆகிய ஊராட்சிகளை இணைக்க உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது. இதனை எதிர்த்து ஆண்டிக்குளம் ஊராட்சிக்குட்பட்ட காடையாம்பட்டி கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று கருப்பு கொடியை ஏந்தியும் கருப்பு சட்டை அணிந்து கொண்டும் பேரணியாக சென்று பவானி சத்தியமங்கலம் பிரதான சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசுக்கு எதிராகவும் தங்கள் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் முழக்கமிட்டனர். பின்னர் அங்கிருந்து பேரணியாக சென்று ஆண்டிக்குளம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தங்கள் ஊராட்சியை பவானி நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனு வழங்கினர். சென்னையில் மழைநீர் வடிகால் வாய்ப்பணிகள் பல இடங்களில் முறையாக அமைக்கப்படாததால் மழைநீர் வெளியேறாமல் ஆங்காங்கே தேங்கி நிற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்ததும் தொடங்கப்பட்ட இப்பணிகள் 3 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பணிகள் முடிக்கப்பட்ட பல பகுதிகளில் மழைநீர் வடிகால் வாய்களை முறையாக மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இதனால் விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மழைநீர் வடிகால் வாய் கால்வாய்களை சரியான நீரோட்டத்தோடு போடப்படாததால் நெடுஞ்சாலைத்துறை விழிப்புதுங்கியுள்ளனர். மேலும் அசோக் நகர் அருகே மழைநீர் வடிகால்வாய் பணிகள் பாதியில் நிற்பதாகவும் 3 மாதமாக கிடப்பில் போடப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பருவமழை தொடங்க இன்னும் சில காலமே உள்ள நிலையில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகமே இப்போதுதான் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து எழுந்து மழைநீர் வடிகால் குழிகளில் தடுப்பு அமைக்க வேண்டும் என மாநகர மேயர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பிற சேவை துறைகளுக்கு மேயர் பிரியா அறிவுறுத்தியுள்ளாராம். இது போன்ற பணிகளை விளம்பரத்திற்கு செய்யாமல் உணர்வு பூர்வமாக செய்திருந்தால் கடந்த வாரம் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது என மக்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர்.